முதல்வா வா தலைவா ஜகயுகம் ஆளவா நிறைவா முதல்வா திராவிட முதல்வா. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நான் ராமநாதபுரத்தில் பேசுகிற நேரத்தில் என்னுடைய நினைவுகள் எல்லாம் எங்கே செல்லுகிறது என்று சொன்னால், பாவத்தை போக்கக்கூடிய ராமேஸ்வரம் இங்குதான் இருக்கிறது. ஆக அந்த ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய இந்த ராமநாதபுரத்தில் இன்று உங்களை சந்திக்க வந்ததற்கு காரணம், இங்கு உங்களிடத்திலே நான் பேச வந்ததற்கு காரணம், தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய இந்த சாபத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடம் பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். 2006ஆம் ஆண்டு 5ஆம் முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உருவாக்கி தந்தீர்கள். ஆக 5வது முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த அமைச்சரவையில் இந்த அடியேனும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ற பொறுப்பை ஏற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் என்கிற அந்த பொறுப்பையும் ஏற்று பணியாற்றக்கூடிய அந்த அரிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. ஆக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தமிழகத்திற்கு, குறிப்பாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு என்னென்ன பணிகள் எல்லாம் ஆற்றப்பட்டது, ஆக அந்த பணிகளை நீங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆக அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு உங்களிடத்தில் தெம்போடு நான் பேச வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை என்னுடைய துறையின் சார்பில், உள்ளாட்சி துறையின் சார்பில் நிறைவேற்றி தந்ததற்காக தலைவர் கலைஞர் அவர்களால் தங்கப்பதக்கம் நான் பெற்றிருக்கிறேன். நரிப்பையூரில் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து அன்றைக்கு முதல் கட்டமாக நிறைவேற்றி தந்தார்கள். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதற்கு ஒரு மூடு விழாவை நடத்தினார்கள். முதலமைச்சராக 5வது முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு உடனடியாக அறிவித்தார்கள், ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டம் 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள். ஆக அப்பொழுது நான் உள்ளாட்சி துறையினுடைய, அதாவது குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பை நான் தான் ஏற்றிருந்தேன். இந்த திட்டத்திற்கு 31/1/2007 என்று அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த அடிக்கல் நாட்டு விழாவை நடத்திய நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த விழாவில சிறப்புரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், இந்த திட்டம் நிறைவேற்ற ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் அந்த கெடுவை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நிர்ணயித்திருக்கக்கூடிய காலக்கெடுக்குள்ளுக்கு முன்பாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்தால் நான் அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு வழங்குவேன், நான் அவர்களை அழைத்து பாராட்டுவேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த விழா மேடைகளையே எடுத்து சொன்னார்கள். ஆக அவர் சொன்னதை நாங்கள் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு அந்த பணியை நிறைவேற்றிட வேண்டும் என்று முடிவு செஞ்சு, அதற்கு பிறகு அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த நான் பலமுறை அந்த பணிகளை மேற்பார்வையிட இந்த மாவட்டத்திற்கு வந்து சென்றவன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதற்கு பிறகு 11/6/2009 அன்று இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீரை அர்ப்பணித்த முதலமைச்சர் தான் அன்றைக்கு இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக எங்கள் பணி முடிஞ்சிருச்சு, ஆக நினைச்சதை முடிச்சிட்டோம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்த போது இதை சரியாக தலைவர் கலைஞர் அவர்கள், முதல்வராக இருந்த நம்முடைய கலைஞர் அவர்கள், அவருடைய மனதிலிருந்து அந்த உறுதிமொழி போகல. உடனே அடுத்த நாளே எங்களை தன்னுடைய அறைக்கு அழைத்தார், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அழைத்தார். அத்தனை பேருக்கும் விருதுகளை அவரே எங்களுக்கு வழங்கி இந்த திட்டத்தை இவ்வளவு விரைவாக முடித்து தந்ததற்காக
என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் பதக்கங்களையும் வழங்கி பாராட்டி இருக்கிறார்கள். அதனால்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், எனக்கு தங்கப்பதக்கம் பெற்று தந்த மாவட்டம் இந்த மாவட்டம், இந்த தொகுதி என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நாம் நிறைவேற்றிய அந்த திட்டம் அது இன்றைக்கு முறையாக பராமரிக்கப்படுகிறதா? முறையாக இன்றைக்கு எல்லா பகுதிகளுக்கும் தங்கு தடையின்றி குடிப்பதற்கான தண்ணீர் போய் முறையாக சேருகிறதா? சேரல. காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டம். ஆக இந்த திட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் அது திமுகவிற்கு, கலைஞருக்கு பேர் வந்துடும் என்கிற ஒரே தூய எண்ணம் இல்லாத நிலையில, தீய எண்ணம் கொண்ட அந்த சூழ்நிலையில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த திட்டத்தை எப்படியெல்லாம் சின்னாபின்னப்படுத்தணுமோ அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி இன்றைக்கு அதற்கும் வேட்டு வைத்திருக்கக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுது உறுதியோடு சொல்லுகிறேன், இங்க இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், 16ஆம் தேதி நீங்கள் எல்லாம் வாக்கினை வழங்கி அதன் மூலமாக 19ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு தலைவர் கலைஞர் தலைமையில் நம்முடைய ஆட்சி அமைகிற நேரத்தில் அமைந்து ஒரு 15 அல்லது 20 நாட்களுக்குள்ளாக எங்கும் தண்ணீர் போய்க் கொண்டிருக்கிறது, போகாத பகுதிகளே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக நாங்கள் உருவாக்கி தர காத்திருக்கிறோம் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பா நான் கேட்கிறேன், முக்கியமா மீனவர்கள் பிரச்சனை இந்த பகுதியில் எந்த அளவிற்கு வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த 5 வருஷத்துல அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2011 222 மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 2012 219 மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 2013 645 மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 2014 787 மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 2015 151 மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆக 2024 மீனவர்கள் இந்த 5 வருஷத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக 2014 கைது செய்யப்பட்ட மீனவர்களை சேர்த்தால் மொத்தம் ஏறக்குறைய 3000 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 400க்கும் மேற்பட்ட படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 95க்கும் மேற்பட்ட படகுகள் இன்னும் இலங்கையிலே இருக்கிறது. அதை திருப்பி மீனவர்களிடத்திலே இன்னும் ஒப்படைக்கப்படல. ஆக இலங்கை மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு ஒரு தீர்வு காண முயற்சிகள் எல்லாம் கூட மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போட்ட ஆட்சிதான் இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. ஆக இப்போது 50 வருஷம் பின்னோக்கி போயிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை முன்னோக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் அறிக்கையில் உறுதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு. மாவட்ட அளவில் என்று பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் தூர்வாரப்படும். தனுஷ்கோடி புதுரோடு தென்கடல் பகுதியில் கல் தூண்டி வளைவு அமைக்கப்படும். நடராஜபுரம் ராமகிருஷ்ணாபுரம் புதுரோடு கரையூர் பகுதி ஏழை மீனவர்களுக்கு பயன்படும் வகையில் சமூக கூடங்கள் கட்டித்தரப்படும். பார்த்திபனூர் மதகு அணைக்கு கீழ்வைகை இடது மற்றும் வலது கால்வாய்கள் சிமெண்ட் தளம் அமைத்து செப்பனிடப்படும். ராமநாதபுரத்திலும் பரமக்குடியிலும் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். ராமநாதபுரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி சாலை ஆகிய 4 வழிச்சாலைகளாக மாற்றப்படும். இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா சொன்னார், திமுக ஆட்சி இருந்தப்போ இந்த மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்று அன்றைக்கு கலைஞர் அவர்களால் அறிக்கை வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சி அதை அப்படியே கிடப்பில் போட்டுடுச்சு, எந்தவித முயற்சியில் ஈடுபடல. எனவே ஆட்சிக்கு வந்ததும் முதல் வேளையாக இந்த மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி ஒன்று உருவாக்கப்படும் என்ற உறுதியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல காவேரி வைகை குண்டாறு திட்டமும் இந்த ஆட்சியில கிடப்பில் போடப்பட்டுச்சு. அதையும் நிறைவேற்றுகிற முயற்சியில நிச்சயம் நாம் ஈடுபட போகிறோம் என்பதை உறுதியோடு தெரிவிக்கிறேன். கமுதி அருகே மலட்டாற்றில் அணை கட்டப்படும்.
முதுகளத்தூர் தொகுதியில பொறியியல் கல்லூரி அமைக்கப்படும். முதுகளத்தூர் சாயல்குடி சாலையில முதுகளத்தூர் பேரூராட்சியில புறவழிச்சாலை அமைக்கப்படும். சிக்கல் பகுதியை சுற்றி 50 கிராமங்கள் உள்ளதால் சிக்கலில் பேருந்து நிலையம் அமைக்கப்படும். முதுகளத்தூர் தொகுதியில உழவர் சந்தை அமைக்கப்படும். ஏர்வாடியிலே அரசு மனநல காப்பகம் அமைக்கப்படும். கீழக்கரை நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும். தொண்டியில அரசு பேருந்து போக்குவரத்து பணிமனை அமைக்கப்படும். தேவிப்பட்டணம் சுற்றுலா தலம் அமைக்கப்படும். இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய உறுதிமொழிகள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வருகிற 16ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தலில் நம்முடைய அணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய கழக வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும், வெற்றி பெற வைக்க வேண்டும். சிவகங்கையில் ஒரு பெரிய தொழிற்சாலைகள் எதுவும் கிடையாது. அதனால் இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளியூருக்கு போகிறாங்க. சரியான வளர்ச்சி காலத்தில் தண்ணி பஞ்சம் வேலை இங்கே தலை வச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு சரியான தூர் வர்றது இதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்க இந்த ஆட்சியில். சிவகங்கை மக்கள் வளர்ச்சியாக இருக்காங்க. வருமானம் இல்லாமல் எதையுமே ஒரு தொழிற்சாலை இல்லாமல், எது ஒரு பணப்புழக்கமே இல்லாமல், ஒரு தொழில்களும் நல்லா இல்லாமல், எதுவுமே ஒரு வருமானங்கள் இல்லாத அளவுக்கு மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா விலையும் விலையெல்லாம் விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. ரொம்ப கஷ்டப்படுறேன். எங்கள் வீட்டில் 5 பிள்ளைய படித்த பிள்ளைய இருக்குங்க. ஒரு பிள்ளைக்கும் வேலை கிடைக்கல. எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். இப்போ எங்களுக்கு சுழல்நிதி கூட கிடைக்க மாட்டேங்குது. சாதாரணமாக பேங்கில் போய் லோன் கொட்டால் கூட 10,000 ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சிவகங்கை நகரை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சியோ இந்த நகராட்சியோ எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் முழுமையாக செயல்படுத்தவில்லை. இந்த ஊரை பொறுத்தவரையும் தொழில் பண்ண ஒன்றும் முடியலை. பேங்குக்கு போனால் லோன் கொடுக்க இது கேட்குறா, வீட்டு வரி கேட்குறா, அது கேட்குறா, இது கேட்குறா. தொழில் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களால் முடியல. கிலோ அரிசி கடைக்கு போனால் 40 ரூபா 45 ரூபாய்க்கு பேசுகிறா. ரேஷனில் சாப்பிட்ற மாதிரி கிடையாது ஒன்றும். இன்றைக்கி பாலோட விலை 1 லிட்ரு 40 ரூபா ஆகுது. குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியல. இதே மாதிரி எல்லா விலைவாசியுமே ஏறி போச்சு. ரேஷன் கடைக்கு போனால் 1 மாதம் கிடைக்கிற ஜாமான் 1 மாதம் கிடைக்க மாட்டுது. பருப்புலாம் ஒரு தடவை தான் கொடுக்குறாங்க. மறு தடவை போனால் பருப்பு மறு மாதம் இல்லை நாங்கள் போட்டுட்டோங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கலைக்கல்லூரி கொண்டு வர்றோன்னு சொன்னாங்க, அதுவும் செய்யலை. அதே மாதிரி சிங்கமுனிரே தனி தாலுவாக மாற்றுறோன்னு சொன்னாங்க, அதையும் செய்யலை. அதே மாதிரி திருப்பத்தூருக்கு புது பஸ் ஸ்டாண்டு ஒன்று கட்டித்தரோன்னு சொன்னாங்க, அதையும் செய்யலை. நடந்து கொண்டிருக்கும் அதிமுக அரசு கடந்த முறை அளித்த வாக்குறுதிகள், கால்வாய்களை தூர்வாருவது, விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவது போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்று கூறியது. ஆனால் இதனால் வரையில் அது செய்யப்படவில்லை. இங்கே பார்த்திங்கன்னா மானாமதுரை தொகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜோ, ஒரு கவர்மெண்ட் காலேஜோ, ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ எதுவுமே இல்லை. எல்லாமே ப்ரைவேட்டில் போய் தான் படிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டு சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு லோன் வாங்கிக்கிட்டு வீட்லேயும் கொஞ்சம் கஷ்டம். அதனால் வரக்கூடிய அரசாங்கம் கவர்மெண்ட் காலேஜ் கட்டித்தரணும், லோனை தள்ளுபடி பண்ணணுங்கிற வேண்டிக்கிறேன். தனியார் கட்டணம் 25 ரூபா கொடுத்து தனியார் கட்டணம் வர்றோம் மதுரையிலேருந்து திருப்பத்தூருக்கு. ஏன் இந்த கவர்மெண்ட்டில் 25 ரூபாய்க்கு கொண்டாந்து எங்களை திருப்பத்தூர் இறக்கக்கூடாதா? காரைக்குடினா கொண்டாந்து இறக்குறாங்க, திருப்பத்தூர்னா எங்களை இறக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கெர்ப்பிணி பொண்ணு வளகாப்பு போட்டு ஏற்றின பெண்ணை இறக்கி விட்டுட்டாங்க மதுரை பஸ்ஸில். அங்கே அதை கேட்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை. தொழில் வளர்ச்சி எதுவுமே கிடையாது, எந்த தொழிலுமே கிடையாது. அதனால தான் இந்த சிப்காட் தொழில் வந்துச்சுன்னா ஏகப்பட்டவர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதுக்கு எந்த இதுவுமே கிடைக்கல. இதுவரை இருந்த இந்த அதிமுக அரசு எந்த ஒரு செயலையுமே செய்யவும் இல்லை, பண்ணவும் இல்லை. இந்த 5 வருஷத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. இங்கே ஏற்கனவே தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு ஊர் தமிழ்நாட்டிலேயே காரைக்குடி தான். ஆனால் இப்போ இங்கேயும் இந்த தண்ணி பிரச்சனை வந்தது. அதனால தான் எல்லாருமே என்ன செய்யணும்னா, இப்போ இந்த தடவை 5 வருஷத்துக்கு அப்புறம் மாற்று ஏற்பாடு ஏதாச்சும் வேணும்னா, நாங்கள் மாற்று ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னாக்கா மறுபடியும் கண்டிப்பாக கலைஞருக்கு வாக்களிக்கிறதுக்கு நாங்கள்லாம் உறுதியாக இருக்கோம். இந்த ஆட்சியில் ரொம்ப கேவலமான நிறையில், அவகரமான நிறையில், முறைகேடு, குற்றம், அதாவது ஊழல் நிறையா பெருகிடுச்சு. எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அதனால் ஆட்சி மாற்றத்தை நாங்கள் முழுமையாக எதிர்பார்க்குறோம்.
நான் இந்த சிவகங்கை மண்ணிலே நின்று உங்களிடத்தில் உரையாற்றுகிற நேரத்தில் என்னுடைய நினைவு எங்கே செல்லுகிறது என்று கேட்டால், ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, இது நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய வரிகள். ஆக அவரை ஈன்றெடுத்த மண்தான் இந்த சிவகங்கை மாவட்டம் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த வரிகள் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுக்கு சரியான வகையில் பொருந்துகிறது என்பதை யாரும் மறைத்திட முடியாது. இந்த 5 வருஷமா அதிமுக ஆட்சியில காவல் நிலையங்களை குத்தகை எடுத்து இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை எந்த அளவிற்கு சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல கான்ட்ராக்டர் விடக்கூடிய பொதுப்பணித்துறை அலுவலகங்களை லீஸுக்கு எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்கள், டெண்டர்களில் கமிஷன் அடிச்சு அதை முதலமைச்சருக்கு, அமைச்சர்களுக்கு, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு என்று பங்கு பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தான் என்பதை யாரும் மறைத்திட முடியாது. ஆக ஊழலை தமிழகத்தை பொறுத்த வரையில் தேசியமயமாக்கி இருக்கக்கூடியவர் தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள். 5 வருஷத்தில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கும்பலை தட்டி கேட்க முடியாத நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. விவசாயிகள் போராடினால் அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய கொடுமை, மக்கள் நல பணியாளர்கள் போராடினால் அவர்கள் அடித்து உதைத்து சிறையிலே போடக்கூடிய அக்கிரமங்கள், மதுவிலக்கிற்காக போராடினால் பெண்கள் என்று கூட பார்க்காமல், மாணவர்கள் என்று கூட பார்க்காமல் அவர்களுடைய தலைகளை எல்லாம் உடைச்சி காயப்படுத்தி இருக்கக்கூடிய அக்கிரமங்கள். அதுவும் இந்த மாவட்டத்தில் மிகவும் பிரபலமான ஊர் சிராவையல். அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு உண்டு, உங்களுக்கு தெரியும் என்று கருதுகிறேன். ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு இந்த அதிமுக ஆட்சியில என்ன பாடுபட்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் நான் குறிப்பிட நினைவுபடுத்த விரும்புகிறேன், தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ ஜல்லிக்கட்டு நடத்துவதில் சிக்கல் என்ற ஒரு செய்தி வந்தவுடன் உடனடியாக அதற்கென்று ஒரு தனி சட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து அந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான வழிவகை கண்டார்கள். அதற்கு பிறகு சிலர் உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கும் போட்டார்கள். அப்பொழுது கூட தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் கொண்டு வந்த அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜல்லிக்கட்டு நடக்கும் போது தமிழகத்திற்கு உச்சநீதிமன்றம் ஒரு தனியாக ஒரு குழு ஒன்றை அமைத்தது. அந்த குழு வந்த நேரம் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி. ஆக அதிமுக ஆட்சி ஜெயலலிதா தலைமையில் இருந்த காரணத்தால் ஏற்கனவே கலைஞர் ஆட்சியில் கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த நடைமுறைகள், விதிமுறைகள் ஜெயலலிதா ஆட்சியிலே கடைபிடிக்கப்படவில்லை என்பது அந்த குழு நேரடியாக வந்தபோது பார்த்தது. அதை அப்படியே உச்சநீதிமன்றத்திலே போய் அதை அபிடவிட்டாக தாக்கல் செஞ்சது. அப்படி தாக்கல் செஞ்ச காரணத்தால் அந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இந்த ஆட்சியில தீர்ப்பு வந்தது. ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆச்சு? அது நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே சட்ட சிக்கல்களை எல்லாம் சுட்டிக்காட்டி அது நடத்த முடியாமல் சென்று விட்டது. எனவேதான் தலைவர் கலைஞர் அவர்கள் கூட நேற்றைய தினம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல் வேளையாக ஜல்லிக்கட்டை தமிழகத்தில் எங்கெங்கே நடத்த வேண்டுமோ அங்கங்கே நடத்துகிற அந்த முயற்சிகளை ஈடுபடுவோம், அதில் வெற்றி காண்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள்.
234 தொகுதிகளுக்கும் தேர்தல் அறிக்கையிலே உறுதிமொழிகளை தந்த ஒரே கட்சி திமுக, ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தொகுதி அளவில் சிவகங்கை தொகுதி எடுத்துக்கிட்டா, சிவகங்கை மாவட்டத்தில் வேளாண்மை கல்லூரி அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். சிவகங்கை அருகே மிளகாய் வற்றல், வெந்தயம் போன்ற பொருட்களுக்கான விற்பனை பூங்கா மத்திய அரசால் தொடங்கப்பட்டு தற்போது இது செயல்படாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை உரிய வகையிலே செயல்படுத்துகிற நடவடிக்கையை நிச்சயமாக எடுப்போம். பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றுவோம். கிராஃபைட் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்திட வேண்டும். முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசன நீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தெப்பக்குளத்தை தூர்வாரி சீரமைக்க வேண்டும். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவ பணியாளர்கள் நியமித்து மருத்துவ உபகரணங்கள், அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். காளையார் கோவில், நாட்டரசங்கோட்டையில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும். பெரியாறு பாசன கால்வாயை மரவமங்கலம் வர நீட்டிக்க வேண்டும். காளையார் கோவில் அரசு கலைக்கல்லூரி தொடங்க வேண்டும். சிவகங்கையில் ஸ்பைசஸ் பார்க் விரிவுபடுத்தப்பட வேண்டும். நாட்டரசங்கோட்டை, கொல்லாங்குடி, காளையார் கோவில் ஆகிய பகுதிகள் இணைக்கும் சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை மேலும் பல பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும். காளையார் கோவிலில் அரசு நிலக்கடலை கொள்முதல் மையம் அமைக்க வேண்டும் என்று இப்படி பல்வேறு உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். காரணம், கலைஞர் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த நாட்டை காப்பாற்ற, நம்மை காப்பாற்றிக் கொள்ள, இந்த தமிழினத்தை காப்பாற்ற நீங்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணியினுடைய வேட்பாளர்களாக உங்கள் முன் ஏற்கனவே நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். எனவே அவர்களுக்கு அவரவர்கள் சின்னத்தில் நீங்கள் ஆதரவினை தந்து உங்களுடைய சிறப்பான வெற்றியை உருவாக்கி தரக்கூடிய அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். உங்களை எல்லாம் காணுகிற நேரத்தில் கொஞ்ச நேரம் உரையாற்றாமல் உங்கள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆவல் இப்பொழுது என்னுடைய உள்ளத்திற்கு வந்திருக்கிறது. காரணம், அந்த அளவிற்கு எழுச்சி, உணர்ச்சி, மகிழ்ச்சி, உற்சாகம், ஊக்கம், ஆர்வம், ஆரவாரம் இவைகளையெல்லாம் நான் இங்கு காணுகிறேன். ஆக இவைகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து வருகிற 16ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் 6வது முறையாக தலைவர் கலைஞர் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை உருவாக்கி தந்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளை எடுத்து வைப்பதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். ஆகவே திமுக ஆட்சி உருவாகுவதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்பீர்களா? நிச்சயமாக, உறுதியாக, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி. தமிழகத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய நான் இதே எழுச்சியை, இதே உணர்ச்சியை தொடர்ந்து நான் காணுகிறேன். ஆகவே இதை காணுகிற நேரத்தில் ஒன்றை நான் அழுத்த நிறுத்தமாக குறிப்பிட விரும்புவது, ஜெயலலிதா நிற்கக்கூடிய சென்னையிலே அவர் நிற்கக்கூடிய ஆர்கே நகர் தொகுதி உட்பட அத்துணை தொகுதிகளிலும் அதிமுக தோற்க போகிறது என்பது இன்றைக்கு மக்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாவட்டத்தில் எந்த ஒரு தொழிற்சாலையும் வந்துடல.
அப்படி வந்தாலும் வரக்கூடிய நிலை இந்த ஆட்சி ஏற்படுத்தல. ஆகவே இன்றைக்கு வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், படித்த பட்டதாரிகள், பிஏ, எம்ஏ, பிகாம், எம்காம், பிஎஸ்சி, எம்எஸ்சி என்று படித்து பட்டம் பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்திற்கு போய் கணக்கு பார்த்தால் 84 லட்சம் பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் வேலை கேட்டு. அந்த நிலை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. புதுக்கோட்டையில் உள்ள தலைமை மருத்துவமனையில் கூட தரமான சிகிச்சை வழங்க வக்கில்லாத நிலையில ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை தொகுதிக்கு இடையில ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு, நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அந்த இடைத்தேர்தலில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று இன்றைக்கு எல்லா தொகுதிகளிலுமே இந்த மாவட்டத்தை பொறுத்த வரையில இந்த 5 வருஷமா எல்லா தொகுதிகளிலுமே ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். அதில் குறிப்பா 2 பேர் அமைச்சர்கள். ஒருவர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம், அடுத்து இன்னொருவர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். தெரியும் உங்களுக்கு. கழக ஆட்சியில அறிவிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிய இந்த 5 வருஷமா அதை பற்றி எண்ணி பார்க்காத, அதை கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடாத ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 5 வருஷமாக இருந்திருக்கிறார். ஆக அதை கொண்டு வராமல் இருந்ததற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம். தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு, நர்சிங் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்தால் கப்பம் கட்டுவார்கள், கலெக்ஷன் பெறலாம், லஞ்சம் வாங்கலாம், ஊழல் செய்யலாம். அரசு மருத்துவமனை வந்தால் அது நடக்காது என்ற நிலையிலே தான் அதற்கு தடை போட்டார்கள். அது மட்டும் இல்ல, கரம்பக்குடி மருத்துவமனை வசதி செய்து தரவில்லை என்று ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியத்தை முற்றுகையிட்டு, அதே போல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒழுங்காக பணம் கொடுக்கல என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் சூரையூர் ஊராட்சி பெண்களால் முற்றுகையிட்ட நிலைமெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இன்றைக்கு அமைச்சர்கள், ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நிம்மதியா தொகுதிக்குள்ள சென்று ஓட்டு கேட்க முடிகிறதா? விரட்டி விடக்கூடிய கொடுமை இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் ஆலங்குடியில் அதிமுக செயல்வர்கள் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு? அமைச்சர் விஜயபாஸ்கரை அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. ஆக மாவட்டத்தில் மட்டும் இல்ல, இப்ப அந்த கட்சிக்குள்ளேயே சட்டம் ஒழுங்கு இல்ல என்ற ஒரு நிலை இன்றைக்கு வந்திருக்கு. ஆக புதுக்கோட்டையிலே கொலை நடக்குது, அறந்தாங்கியில படுகொலை நடக்குது. ஏன் திருமயம் தொகுதியில கே புதுப்பட்டி பகுதியில புதுப்பட்டியில கழகத்தின் பஞ்சாயத்து தலைவரையே கொலை செஞ்ச கொடுமையும் அண்மையில் நடந்திருக்கு. அதே போல இங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சொக்கலிங்கமும் தாக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சொக்கலிங்கம் தாக்கப்பட்டதற்கு விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்கள் தான் காரணம் என்ற குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? மாட்சிமை பொருந்திய மன்னர் மாவட்டம்னு இந்த மாவட்டம் அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட இந்த மாவட்டத்திற்கு ஆளுங்கட்சியை சார்ந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கொடிய ஆட்சிக்கு, சர்வாதிகார ஆட்சிக்கு சாபுமணி அடித்திட வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திட வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.